ரொம்ப நாளைக்கு அப்புறமா நேத்து ஒரு சக்க பழம் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்க ஊர்ல பலாப்பழத்த நாங்க சக்க பழம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பண்ணக்கூடிய சக்க பாயாசம், சக்க வத்தல் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த சக்க கொட்டைய கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம வேக வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சாம்பார்லயோ இல்ல பொரியல் மாதிரி பண்ணி கூட சாப்பிடலாம். நான் இதுல 20 சொலைய தனியா எடுத்து வச்சுட்டேன். சக்க அல்வா பண்ணலாம் அப்படின்னு. இந்த சக்க அல்வா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் தனியா அப்லோட் பண்றேன். என்னோட ரூம்ல இருந்த ஃபேன் ஒழுங்கா ஒர்க் ஆகாதனால புதுசா ஒரு சீலிங் ஃபேன் வாங்கியிருந்தோம். என்னோட குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். நைட்டு கூட அவங்க ஃபேனை பார்த்து தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே இப்போ ஃபேனு, லைட்டு தான். அதனால இந்த ஃபேனில் எல்இடி லைட்ஸ் இருக்க மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ நைட்டு வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபேனை பார்த்து நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த ஃபேனுக்கு ரெகுலேட்டர் எதுவுமே தேவையில்லை. ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. அதில் 5 ஸ்பீடு இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு பூஸ்டர்னு ஒரு ஸ்பீடுமே இருக்கும்.